கொஞ்சமாக போடணும், கல்லுப்பு அதிகமாக போட தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி வந்து அரைச்சி பாருங்கள், 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் பாதி வெளியவும் பாதி ஃப்ரீசரில் கூட வைக்கலாம். இல்லைன்னா நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட போதும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ரொம்ப வந்து கூலிங்கில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியிலேயே நீங்கள் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வைக்கணும்னு இல்லை. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான நல்லெண்ணெய். இது இந்த இஞ்சி பூண்டுக்கு நல்ல ஒரு ப்ரெசர்வேட்டிவாக இருக்கும், கெட்டு போகாமல் பார்த்துக்கும். அதுக்காக தான் நான் வந்து இந்த நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதாக, தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். அதே மாதிரி கையில் வந்து இது பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக வந்து கண்டெய்னரில் மாற்றி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸ்பூன் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது வந்து அது கெட்டே